ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வாங்க இன்றைக்கி வந்து கருப்பட்டி டீ எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம டீ எப்படி போடுவோம், அதுக்கு வந்து ஹாட் வாட்டரை ஃபஸ்ட்டு வெசலில் ஃபில் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து டீ பொடி 2 ஸ்பூன் வந்து போட்டுக்கணும். ஸோ ஒன்ஸ் டீ பொடி போட்டதுக்கப்புறம் அது நல்லா வந்து பாயில் பண்ணணும். ஸோ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மெஷர் பண்ண பாலை வந்து நம்ம எடுத்து விடணும். இது எப்படின்னா, நாங்கள் வந்து 2 பேர் குடிக்கிறதுக்கு நாங்கள் இந்த மெஷர்மெண்ட் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு எப்படின்னா வந்து 1:1 ரேஷியோ. எப்படின்னா வந்து 1 டம்ளர் வந்து தண்ணியும் 1 டம்ளர் வந்து மில்க்கும் அது அப்படி போடணும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. நமக்கு டீ கடை டீ மாதிரி வேணும் அப்படின்னா வந்து நல்லா பாயில் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம வந்து மெஷர் பண்ண மில்க்கை வந்து நம்ம விட்டுறலாம். ஸோ நான் 1 கப் ஆஃப் வாட்டர் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி 1 கப் ஆஃப் மில்க் நான் போடுறேன், நான் 2 பேர்த்துக்கு. ஸோ எப்படி நம்ம வந்து டீ டிகாஷனை வந்து எப்படி நம்ம வந்து ஹீட் பாயில் பண்ணுவோமோ அதே மாதிரி பால் விட்டதுக்கப்புறம் நல்லா சுண்ட காய்ச்சணும், நல்லா பாயில் பண்ணணும். இப்போ நம்ம வந்து நார்மல் சுகர் போடாமல் இப்போ நம்ம வந்து கருப்பட்டி போட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால் கருப்பட்டி வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கப்பில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த கருப்பட்டி எப்படின்னா, நீங்கள் முன்னாடியே வந்து நீங்கள் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதை நீங்கள் வந்து டீ அண்ட் காஃபிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா டீ பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நல்லா வந்து பாயில் பண்ணணும். இதை வந்து உடனே நம்ம வந்து வடிகட்டி எடுத்துடக்கூடாது. நல்லா பாயில் பண்ணி அந்த பால் வந்து நல்லா சுண்ட காஞ்சு வரணும். இப்போ வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. பாயில் ஆகி இப்போ நம்ம வந்து வடிகட்டி நம்ம வந்து கப்பில் விட்டுக்கலாம். அண்ட் இன்னும் ஒரு விஷயம், நம்ம வந்து கருப்பட்டி யூஸ் பண்ணனால நம்ம வந்து டேரெக்டாக அதை வந்து பாயில் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் தனியாக கப்பில் வந்து விட்டு வச்சுக்கோங்க. விட்டுட்டு நம்ம வந்து டீ போட்டதை வந்து வடிகட்டி நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ சூப்பரான ஒரு கருப்பட்டி டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.